மோக்ஷிதா, நீங்கள் யாருக்கு பாட்டு டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு ஏவியில் பார்க்கலாம். ரெடியா? வாங்க. ஹாய், நான் இந்த ரவுண்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் டெடிகேட் பண்ண போகிறேன். அது வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் அம்மா. என்னை ஃபஸ்ட்டு பாட்டு கிளாஸில் சேர்த்ததும் நீங்கள் தான். மேம் சொல்லி கொடுக்கறத ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இந்த லெவலில் இருக்கேன். அடுத்த லெவல் போகிறதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவீங்க, வேறு யாரும் இல்லை. ஸ்கூலில் எனக்கு ஏதாவது ஸ்டடீஸில் டெவலப்மெண்ட் வேணும்னா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அதோட பாட்டில் எனக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் தயங்காமல் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா நீங்கள் தான் காரணம். நான் ஏதாவது காம்படிஷன்ஸ் போனாலும் என்ன தான் தாத்தா பாட்டி அப்பா ஹெல்ப் பண்ணாலும் மெயின் நீங்கள் தான்மா. நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் டாப்பில் இருக்கேன். ஸ்டடீஸ்லேயும் நான் ஹை மார்க்ஸ் வாங்குகிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான்மா. ஐ லவ் யூ. என்னோட உலகமே நீங்கள் தான். அதனால் உங்களுக்காக இந்த ரவுண்டு சின்னதாக ஒன்று டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்காக ஆசையாக ஒரு பாட்டு பாட போகிறேன். அதை கேட்குறதுக்கு ரெடியாக இருங்க. பாய், லவ் யூமா. நீ பாடுறது, இவ்வளோ தூரம் வந்தது, சூப்பராக படிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் மம்மி தான் இல்லையா? இப்போ சொல்லுங்கள், மம்மி கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கள். என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லுங்கள். எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். உன்னால தான் நான் இந்த லெவலில் இருக்கேன். நீ என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணுவேன். எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அது என்னன்னா, ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி நீ நைட்டு ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி எனக்காக ப்ரெசன்ட் கொடுத்தேன். அது காலையில் நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். நான் உன்னை பார்த்தேன். அப்புறம் காலையில் நான் உன்கிட்ட கேட்டேன், நீ ஏம்மா இந்த மாதிரி பண்ணேன்னு. நீ சொன்ன சாண்டா கிளாஸ் தான் கொடுத்தேன். சாண்டா கிளாஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? டு சர்ப்ரைஸ். ஓ, ஹவு ஸ்வீட். ஓகே, கியூட்டி. சுற்றி போடுங்க தயவுசெய்து. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ ஹாப்பி, எவ்வளோ பெருமை. அவங்க தான் பெஸ்ட் எனக்கு. அப்படியா? ஸோ பெஸ்டி நீங்கள் சொல்லுங்கள். லைஃப் கம்ப்ளீட். எதுவுமே வேண்டாம் இதுக்கு மேலே. மோக்ஷி போதும். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்போவுமே மோக்ஷி மோக்ஷி அந்த சிந்தனையே தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாம் லைஃப்பில். ஐம் ஸோ ஹாப்பி. கம்ப்ளீட். கியூட்டி பாய். கொடுத்துருப்பாங்கல்ல, இட்ஸ் அ பேபி கேர்ள்னு கொடுத்த டைம்லேருந்து இன்றைக்கி திஸ் லிட்டில் பேபி கேர்ள் அம்மாக்காக நான் இதை பாட போகிறேன் அப்படின்னு உங்களுக்காக பாடுறாங்கல்ல. ஹவு டஸ் திஸ் லுக்? ஆசைப்பட்டது பேபி கேர்ள், பிறந்ததும் பேபி கேர்ள். ஸோ எப்போவுமே டயர்டாக நான் உட்காந்ததே கிடையாது இன்ன வரைக்கும். மோக்ஷி முழிச்சிட்டு இருந்தானா நானும் முழிச்சிட்டு தான் இருப்பேன், படுக்கவே மாட்டேன். அவள் தூங்கினா தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். எப்போவுமே பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைப்பேன். எல்லா நேரமும் மோக்ஷியோடு இருக்கணும். ஆஃபீஸ் முடிச்சு வந்துட்டு 7 o'clock வீட்டுக்கு வந்துட்டு 7 to 10 நம்ம இல்லையே குழந்தை கூட ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தொட்டில், இந்த பாட்டில் தொட்டில் தான் பாதி வேலையில் 10 மணிக்கு போட்டு ஆட்டுவேன். 11 ஆகும். ஆட்டி தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் உட்காருவேன் சாப்பிட. அதெல்லாம் சின்ன சின்னதான், கஷ்டம்னு இல்லை. நான் தான் பண்ணுவேன் எல்லாமே. மோக்ஷிக்கு நான் தான் பண்ணுவேன். நான் இருந்தால் நான் தான் பண்ணுவேன். ஸோ நான் பண்ணது எல்லாமே இப்போது